இப்போ முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், தேவையான அளவுக்கு நம்ம ஒரு வடசட்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சோன்னே அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் பாருங்கள், ஒரு 6 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து அரைக்கிறதுக்கு பாருங்கள், பூண்டு ஒரு 7-8 பல், வரமிளகா பாருங்கள் ஒரு 7-8 வரமிளகா, தக்காளி, ஏழு தக்காளி போட்டிருக்கிறேன். அப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி முட்டை சாதம் செஞ்சு கொடுத்தா கவுச்சியும் இருக்காது. மத்தியானம் சாப்பிடும்போது ஸ்கூலுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த அரைச்ச சாந்த வெங்காயம் வதங்கினோடனே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சாந்து நல்லா எண்ணெய் மிதந்து வர்ற அளவுக்கு நம்ம சாந்தை வந்து நம்ம வதக்கிக்கணும். அடுத்து பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எவ்வளோ அரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம முட்டையும் சாந்தும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், முட்டை உடச்சி ஊற்றிடலாம். ஒரு 7 முட்டை ஊற்றிருக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ நம்ம அப்படியே விட்டு கிண்டுவோம். அப்போ தான் வந்து உதிரியாக இருக்கும். இல்லைனாக்கா அப்படியே ஒரு மாதிரி குழக்கொள்ளு போயிடும். நல்லா அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் இழுத்து அந்த முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தனியாகவும் நம்ம முட்டையை கொஞ்சம் வந்து உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி அடிச்சு விட்டு பொடி மாசு மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே இந்த மாதிரி செஞ்சு போட்டாலும் போடலாம். இல்லை அந்த முட்டையும் அப்படியே சாந்திரியை கூட நம்ம போட்டு இது பண்ணி கிளறலாம். 2 மாதிரியும் செய்யலாம். இப்போ நான் வந்து தனியாக உடச்சி ஊற்றி நல்லா நம்ம உப்பும் எண்ணெய் ஊற்றி அடித்து விட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம்னா நல்லா உதிரியாக வந்துடும். பாருங்கள், ஒரு 8 முட்டை போட்டிருக்கிறேன். அடிச்சு விட்டாச்சு. பாருங்கள், அடுப்பில் சிம்மில் வச்சு அப்படியே பொடி மாஸ் செஞ்சாச்சு. இப்போ அதையும் நம்ம வந்து பாருங்கள், எலுமிச்சப்பழ ஜூஸ் நம்ம புளிஞ்சு வச்சோம்ல, அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி சாந்தை இறக்குனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். ஆஃப் பண்ணிட்டு இறக்கி பாருங்கள், அந்த எலுமிச்சப்பழ சாந்தை எலுமிச்சப்பழ ஜூஸ் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பொரிச்சு வச்ச முட்டையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். பாருங்கள், சாதத்தை வடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். புழுங்கரிசி தான், சாப்பாட்டு அரிசி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சாப்பாடு வந்து குறையக்கூடாது, உதிரியாக இருக்கணும். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான முட்டை சாதம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.